அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே வந்து நான் என்ன மாதிரி சொல்லியிருந்தேன்னா ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் தாங்க ஃபார்ம் ஆனிச்சு. ஆனால் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியில் வந்து ஏடிஆர் வந்து 4.45% வந்து அதிகமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப்பு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சொல்லவே தேவையில்ல, ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட். ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருந்த 53,180 ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 53,256.70ங்கிற புது ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ கிரியேட் பண்ண ஆல் டைம் ஹைக்கு ஆல்ரெடி இருந்த ஆல் டைம் ஹைக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 52,990 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் இறங்கிரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அது வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் கீழே இறங்குன்னு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கலாம். ஆனால் ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் வந்து கீழே வரதான் பார்த்துருக்கு இது வரைக்கும் கூட. ஸோ நிஃப்டி 50 பார்க்கலாம். நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு ஒன் டேல. ஸோ ஒன் டேல வந்து ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல சைன் தான். ஸோ மார்க்கெட் இன்னுமே பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிள் தான் நிஃப்டி 50ல. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ஆல் டைம் ஹை தான். மிட் கேப் நிஃப்டி மட்டும் தான் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,377.40, அதாவது ஜூன் 25ஆம் தேதியோட ஹை தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட். ஸோ அதே மாதிரி லோ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,377, லோ வந்து 12,135. இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடம் பிரேக் நடந்துச்சுன்னா ஸோ மிட் கேப் நிஃப்டியில் ஒரு ரைஸ் ஆஃப் ஃபாலோ வந்து எதிர்பார்க்கலாம். சென்செக்ஸ் ஒரு புது வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு 80,000 வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹைல தான், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிள் தான். நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்கட்டு வித்தை மாதிரி நடந்திருக்கு. என்ன சொல்றதுன்னா ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் ஆனாதான் உண்டு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நான் சொல்றத நிறைய பேர் தப்பாக வந்து புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாங்கிறது நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு 9:15 3:30 மணிக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்டில் நடக்கிற கேஷ் ஃப்ளோ, அதாவது பணம் வந்து உள்ளார வர்றது வெளியே போகிறது. ஸோ இந்த ஓவராலாக ஒரு ஆவரேஜ் மாதிரி காட்டியோ இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து நமக்கு வந்து ஷோ கொடுத்துரும். ஸோ நான் சொல்கிற இப்போ வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து எதை பேசிக்ஸாக வந்து க்ளோஸ் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத லாஸ்ட் ஒரு 3:30 மணிக்கு நடக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் போய் பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணவே தவிர ஸோ நான் இப்போ சொல்றது வந்து ஸோ நாளைக்கு எந்த மாதிரி, அதாவது ஒரு பை சைடை கொண்டு போக பார்க்குறாங்களா இல்லை ஒரு செல் சைடு கொண்டு போக பார்க்குறாங்களா அப்படிங்கிறத ஒரு பொதுவான கருத்து தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன், 5 days ஆன்லைன் கிளாஸ். ஸோ நான் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ லைவாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி பார்க்குறது, எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் கான்ட்ராக்டில் போய் பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி கான்ட்ராக்டில் பார்க்கக்கூடாது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை பை பண்ணுற மாதிரியும் புட் ஆப்ஷனை செல் பண்ணுற மாதிரியும் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படி பார்க்குறப்ப பேங்க் நிஃப்டி இன்னுமே கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நிஃப்டியை எப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டிலையுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பை பண்ணுற மாதிரி க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் மேலே வரங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஈக்குவலாக இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியில் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கு. நேற்று வந்து நல்ல ஒரு செல் சைடு வந்து இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஈக்குவலாக இருக்கு. ஸோ சென்செக்ஸ் வந்து சொல்லவே தேவையில்ல, கால் ஆப்ஷன்ஸை பை பண்ணுற மாதிரியும் புட் ஆப்ஷன்ஸை செல்லிங் வந்து ரைட்டர்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் கேப் நிஃப்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 12,377.40 பிரேக் பண்ணால் ஸோ அடுத்த டார்கெட் 12,600 800 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது மிட் கேப் நிஃப்டியில். ஸோ அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் அடுத்தது என்னமா நடக்க போகுது. ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ளோசிங்குமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும்
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பை சைடு தான் வந்து க்ளோஸ் வந்து கொடுத்துருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்குது. அதோட டார்கெட் வந்து 53,600 இல்லை 54,000 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 53,400, பிவோட் பாயிண்ட் வந்து 52,940, சப்போர்ட் வந்து 52,630, இன்னைக்கு ஹை வந்து 53,256, லோ வந்து 52,482, ஓப்பன் வந்து 52,872, க்ளோஸ் வந்து 53,089. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 800 பாயிண்ட்ஸ் மேலே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு பையிங் ப்ரெஷர் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. நாளைக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா, ஏன்னா ஈஸியாக வந்து கேப் அப் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. எதனாலன்னா நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் அடுத்த டார்கெட் வந்து 53,600 இல்லை 53,800 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ இந்த பிவோட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால் பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதோட டார்கெட் வந்து 53,400 53,800 வரைக்குமே வரதுக்கான நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனால் மட்டும் புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் சைடு போகலாம். அதுவுமே இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் நாம வந்து ஒரு புட் ஆப்ஷன் சைடு போகிறதா இருந்தால் போய்க்கலாம். அதோட டார்கெட் வந்து 52,630 52,400 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான பேங்க் நிஃப்டி கண்டிஷன்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நேற்று வந்து 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ SBI வந்து 824.65 வந்தால் பை போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடம் டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 844 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி HDFC நேற்று ஹையை கட் பண்ணால் மேலே போகும்னு சொன்னேன். ஆனால் மார்க்கெட்டு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் வச்சு அதுலேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே முடிச்சு விட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ கேப் அப் ஆயிடுச்சுன்னு பை எடுத்தவங்க ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணியிருக்கணும். அதை அப்படியே விட்டுருந்தோம்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டில் தான் கட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அடுத்தது ICICI பேங்க். ஸோ ICICI பேங்கை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து 1180ங்கிறது ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எக்ஸாக்டாக டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1615.15 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்டாக ICICI பேங்க் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது வந்து எந்த மாதிரி பேங்க் வந்து நம்ம பார்க்க போறோம் நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்க்ல 179ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பிரேக் பண்ணி ஒரு 52 வீக் ஹையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 52 வீக் ஹையை தாண்டி ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் 184 85 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த சப்போர்ட் ரேஞ்ச் 179 வந்து டச் பண்ணிச்சுன்னா ஸோ அடுத்த டார்கெட் வந்து 181 183 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஃபெடரல் பேங்க்ல. ஸோ ரெண்டாவது வந்து சேம் HDFC பேங்க் தான். ஸோ HDFC பேங்க்ல சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில் பண்ணுற இடமா தான் இருக்கும். 1734.65 வந்தால் நம்ம வந்து பை சைடு வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதோட டார்கெட் வந்து 1750 60 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது HDFC பேங்க்ல. ஸோ மூணாவது வந்து கொட்டாக் பேங்க். ஸோ கொட்டாக் பேங்க்ல இப்போதைக்கு சப்போர்ட் வந்து 1789.95. ஸோ அங்கே வந்து மார்க்கெட் திரும்பினுச்சுன்னா 1800 800 810 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது கொட்டாக் பேங்க்ல. ஸோ ஃபெடரல் பேங்கோட சப்போர்ட் வந்து 179, கொட்டாக் பேங்கோட சப்போர்ட் வந்து 1789.95. HDFC வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு இந்த கேப்பை ஃபில் பண்ணாலும் பண்ணணும். ஸோ அதனால அவசரப்பட்டு HDFC சைடு வந்து பை சைடு வந்து பிளான் பண்ண வேணாம். ஸோ 1734.65 வந்தால் HDFC பேங்க்ல வந்து நம்ம வந்து பை சைடு வந்து போகணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் நாளைக்கு எந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு. ஸோ என்னோட இதுபடி பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஒரு 53,500 வரைக்கும் ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே கொஞ்சம் பை எடுத்துச்சுன்னா 53,500 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.